நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக அம்மா வந்திருக்காங்க. ஸோ அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு தர போகிறாங்க ஃபேமிலிக்கும் பேச்சுலருக்கும் பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு தர போகிறீங்க? பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஒன் பாட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அதுவும் கொஞ்சம் ரிச்சாக என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை ஃப்ரூட் புலாவ். அப்பா ஓகே ஓகேவா? சரி. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அடியில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஜீரகம் தாளிச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பே லீஃப் இதெல்லாமும் போட்டு சீரகமும் தாளிச்சுட்டு அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதோடு கூட ரைஸையும் போட்டு நல்லா வறுத்துட்டு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு உப்பையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 2 விசில் வாங்கினேன்னா ஜோரான ட்ரை ஃப்ரூட் புலாவ் ரெடி. நெய் கொடுங்கப்பா. 1 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிறேன். ஓகேம்மா. ஸோ சும்மாவே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸில் பூந்து விளையாடுவோம். இன்னைக்கு ரைஸே வந்து அதே தான். ஸோ எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். ஓகே. இதில் ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பெல்லாம் கொடுத்துருங்க. ரெண்டு துண்டு பட்டை போடுறேன். ஓகே. கிராம்பு ஒரு 4 போடுறேன். இந்த பே லீஃப் 2 போடுறேன். இவ்வளோ யோசிச்சு கடைசியில் பே லீஃப்னு சொல்லிட்டீங்களேம்மா. அவுட் ஆயிட்டீங்களே. அவுட் ஆயிட்டு 2 ஏலக்காய். உங்ககிட்ட மாட்டிக்கிறதுக்குதே நானும் வரேன்ப்பா. பள்ளி வாயில பூச்சி அம்பிடுற மாதிரி அம்பிடுறேன். ஓ, இப்போ நம்ம பள்ளி வாயா உங்களுக்கு? சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க, பார்த்துக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் இதெல்லாம் போட்டேன். பூச்சி போய் இப்படியே நேர பள்ளிக்கிட்ட தான் ரெடியாக நிற்கும். சரி ஓகே, பார்த்து. இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடலாம்ப்பா. இதில் நம்ம இன்னைக்கு ஆட் பண்ண போகிறது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை பழம், இது 3மே ஆட் பண்ணுறோம். ஓகேங்க. இதில் பச்சை மிளகா, இதுதான் காரம். ஸோ இது எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது தகுந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்க. பேச்சுலர்ஸ்க்கு நான் 1 பாட்டுன்றதுனால எடுத்திருக்கேன். குழந்தைகள்லாம் கூட இதை ஸ்கூலுக்கு கொடுத்தேன்னா மிளகாலாம் அப்போ ஜஸ்ட் 1 இந்த மாதிரி போட்டு கொடுங்க போகிறோம். அவாளுக்குலாம் தான் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர வேண்டியதும் ரொம்ப அவசியம். ஆமாம். கருகிடக்கூடாது. ஏன்னா பாதாம்லாம் கருகிடுச்சுன்னா கசப்பு தட்டிடும். அதனால கொஞ்சம் சின்னதாக அடுப்பை வச்சுன்னு பொரிச்சிடுங்க. உங்களுக்கு இது பொரிஞ்சிடுத்து எல்லாம் அப்படின்றது எப்படி தெரியும்னா, திராட்சை பழம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா பலூன் மாதிரி இருக்கும். ஓகே. இந்த ஸ்டேஜில் இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணலாம்ப்பா. இல்லை சில பேருக்கு வந்து நட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா அதை தனியாக வறுத்து கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க. இது பாஸ்மதி அரிசி 1 கப் இதில் ஆட் பண்ணி. இது ரொம்ப குவிக்காகிடும், ஈஸியாகிடும், நல்ல ஹெல்த்தியான ஒரு இது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது வேணும்னா நல்ல காரசாரமாக ஏதாவது குருமாருமா அது மாதிரி வச்சுன்னு பெரியவாளாக இருந்தால் சாப்பிடலாம். குழந்தைகள்லாம் இப்படியே சாப்பிட்ருவா ஆசையாக. ஸோ இதை நல்லா வறுத்துட்டோம். இதுக்கு தண்ணி விடலாம்ப்பா. 1:1.5 எடுத்துட்டோம்னா போகிறோம். எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுலேருந்து 1.5 கப்பு தண்ணி எடுத்தால் போகிறோம். குக்கரில் வைக்கிறது எப்பயுமே 1.5 கப் இருந்தால் போதும். ஓகே. ஸோ இதில் உப்பு போட்டுடலாம்.
1.25 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கீங்க. கரம் மசாலா பொடி, அது கரம் மசாலா மஸ்டாமா? ஆமாம், கொஞ்சம் அது வாசனை இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு அடிஷ்னலாக நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, ரைஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா பன்னீரை நல்லா வறுத்து இதோட ஆட் பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஓகே, அது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிடணுன்னா 2 விசில் வாங்கினோன்னா போகிறோம். ஜோரான ட்ரை ஃப்ரூட் புலாவ் ரெடி ஆகிடும். இதை தான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து ஃபேமிலி பேச்சுலர்ஸ்னு சொன்னால் கூட பேச்சுலர்ஸ் பண்ணுறதுல ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆமாம், இப்போ நிறைய செய்ய. ஏன்னா நிறைய பேருக்கு கிச்சனில் ரொம்ப நாள் நிற்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் சமைக்கிறதே வெறுக்கிறாள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். மூடி 2 விசில் வாங்க. ட்ரை ஃப்ரூட் புலாவ் ரெடி ஆயிடுது. செம்மம்மா. இதில் குங்குமப்பூலாம் வேணா போட்டுக்கலாமா? இல்லை சௌரியம், அதெல்லாம் அவளோட இஷ்டம். குங்குமப்பூ அதே மாதிரி பன்னீர் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா எல்லாம் வேற லெவல். ஸோ அம்மா வந்து சூப்பராக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நல்ல கமன்னு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பேச்சுலர்ஸ்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். எல்லாருமே வந்து நிச்சயமாக இது வந்து செய்வாங்கம்மா. டாப்மா, சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கே நம்ம அப்படி போடுவோம், நீங்கள் அதே வச்சு நீங்கள் ரெசிபியாக செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நான் வந்து பன்னீர் குங்குமப்பூலாம் போட்டு செஞ்சு ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஸோ அம்மா பேச்சுலருக்கு சூப்பராக செஞ்சுட்டீங்க. இப்போ அடுத்து ஃபேமிலிக்கு என்ன செய்கிறீங்க? புதினா பொடி. புதினா வச்சு பொடி. இதை நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சரி, தோசை இட்லிக்கெலாம் தொட்டுக்கலாம். சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். தோசை இட்லிக்கெல்லாமும் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு புதினா தொகையில் பிடிக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த புதினா எண்ணெயை விட்டு நல்லா குழைச்சி தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் பேச்சுலர்ஸும் பண்ணிக்கலாம், பண்ணி வச்சுக்கலாம். அவளுக்கு டைம் கிடைக்கிறச்சு ஒரு வீக்கெண்ட்ஸ் பண்ணி டபாவில் போட்டு வச்சுருந்தானா இது பாட்டுக்கு ஒரு நிச்சயமாக 1 மாதம் நல்லா இருக்கும். ஓகே, அது ஒரு மாதத்துக்கு எண்ணெய் விடாத தான் நம்ம பண்ண போகிறோம். எண்ணெய் விடாத பண்ணினேன்னா மோர் தென் a month இருக்கும். சரி, எண்ணெய் விட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரம் சிக்கு வாசனை வந்துடும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு புதினாக்கு ஒரு 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு தேவை. ஒரு 5-6 வரமிளகா, இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணினதுலேயே பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளியும் ட்ரை வானலியில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு. அது ட்ரை பண்ணதுக்கப்புறமா புதினாவை போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அடியில் உப்பு போட்டுட்டு மிளகா வத்தல் போட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளியை போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. வறுத்த பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதெல்லாத்தையும் 2 சுற்று சுற்றிட்டு வறுத்த புதினாவையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன்னா ஜோரான புதினா பொடி ரெடி. பருப்பெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கலாம்ப்பா. உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துருக்கோம். கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 2 ஒரே அளவு இருக்கட்டும். மிளகா வத்தல், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சரி, இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா. பொடி வகைகள்லாம் எப்பயுமே நம்மளுக்கு கைவசம் இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் அலுப்பாக இருக்குது, குழம்பு ரசம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சாதம் மட்டும் வச்சாலே இதை வச்சுட்டு சாப்பிட்றலாம். ஆனால் ஜென்ரலி எல்லாருக்கும் புதினா ரொம்ப பிடிக்கும். புதினா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா செவக்க வறுத்துடலாம். சரி,
நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 50 கிராம்ஸ் உளுத்தம்பருப்பு, 50 கிராம்ஸ் கடலைப்பருப்பு, ஒரு 6-7 மிளகா, இது சரியான அளவு. அதே அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி அதையும் எடுத்துக்கோங்க. அதை ட்ரையாக வறுத்துட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். சரி. கலர் நல்லா மாறிட்டு இந்த அளவுக்கு ட்ரையாக வறுத்துட்டுருக்கோம். ஸோ இதில் புளியை வறுத்துக்கலாம்ப்பா. ஓகேம்மா. இப்போ சூடாக இருக்கிறதே இதில் பெருங்காயப்பொடி போட்டுணும்லாம்ப்பா. ஓகேம்மா. பெருங்காய கட்டியாக இருந்தால் நீங்கள் அது தனியாக வறுத்து போட்டுருவோம். சரிம்மா. இல்லைன்னா இது ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட இதில் சூடாக இருக்கிறதே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுவும் நல்லா வறுத்துட்டோம். இதையும் இதில் எடுத்துக்கலாம். இப்போ புதினா கொடுங்க. புதினா வறுக்கிறதே ஒரு வாசனை நல்ல ஜம்முன்னு இதாக இருக்கும். இது ஆக்சுவலி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா ஃபேன் கீழே உலர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுத்தேன்னா நல்லா அழகாக ட்ரையாக இதாகிடும். சரி. ஸோ இது மெதுவாக வறுப்பட்டு இருக்கட்டும்ப்பா. நம்ம மிக்சியில் உப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட உப்பு எடுத்துக்கிறேன். மிளகாவத்தெல்லாம் அடியில் போட்டுடலாம். இதை ஒரு சுத்த முதல்ல சுற்றிக்கலாம். பொடியெல்லாம் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த புதினாவையும் இதில் ஆட் பண்ணலாம். ஜோரான புதினா பொடி ரெடி ஆகிடுதுப்பா. ஓகேம்மா. செம்மனு சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஜோரான புதினா பொடி ரெடி ஆகிடுதுப்பா. ஓகே. இது நீங்கள் சாதத்தோட இட்லி தோசையோட எதோட வேணால் சாப்பிட்லாம். சூப்பர். ஸோ அம்மா இன்றைக்கி வந்து சூப்பராக 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செய்யும் போது அங்கேருந்தே அவ்வளோ வாசனை இருந்தது. ஸோ அது வாசனை வந்து ரொம்ப டெம்ப் பண்ணுதுமா எல்லாரையுமே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இப்படியே நம்ம வச்சுக்கிட்டோன்னா நல்ல மாசக்கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் இல்லை, உண்மையிலே வந்து இப்போ ஆஃபீஸ் கோயிங்கு அவங்க எல்லாருமே வந்து செஞ்சு நல்லா வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுப்பாங்க. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குது. ஸோ அப்படி அது கூட நம்ம செய்ய முடியாது, கஷ்டமாக இருக்கு. ஆமாக்கு கால் பண்ணால் அவங்களே வீடு தேடி டெலிவரியும் பண்ணிடுவாங்க. நல்ல மனமாக
அண்ட் அதை அரைக்கிறதுக்கும் ஒரு பதத்தோட நீங்க அரைச்சிருக்கீங்க பாத்தீங்களா, கரகரப்பா. அது ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணிடக்கூடாது. அங்கங்கே அந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்போட இது கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க 2 ரெசிபியும் செஞ்சு அசத்திட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே விவாஸ், இன்றைக்கு எபிசோடு உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.